Hello, my dear story lovers. Welcome back to my channel, GGS Library. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற கதை திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஸ்டாம்ப் ஆல்பம் அப்படிங்கிற கதை தான். சுந்தர ராமசாமி அவர்களுடைய எழுத்துக்கள் ஒன்னும் தனித்துவமானது. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு, நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அவர் எழுதினதுல ஒரு சிறுகதையை பார்ப்போம். நம்மலாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஆக்சுவலா அப்ப இருந்த ஹாபீஸ்ல மெயின் அப்படின்னு பார்த்தா ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஒன்று, இன்னொன்று காயின் கலெக்ஷன். அது என்னமோ அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமா அதுல ஒரு ஆசை இருக்கும். யாருக்கு நிறைய கண்ட்ரிஸோடது கிடைக்குது, யாரு நிறைய காயின்ஸ் ஆர் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த கதையில வர்ற ராஜப்பா அப்படிங்கிற ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டாம்ப் புக் ரெடி பண்றான். அவனோட அந்த ஸ்டாம்ப் புக்குனாலேயே பசங்க மத்தியில ஒரு பெரிய ஹீரோ லெவலுக்கு ஆகுறான். ஆனா திடீர்னு அவன் கூட படிக்கிற இன்னொரு பையனுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டாம்ப் ஆல்பத்தால அவனோட புகழ் மங்குது. அது அவனால ஏத்துக்கவே முடியல. மனசு ரொம்ப குமஞ்சு போறான். அதன் விளைவா அவன் என்ன பண்றாங்கிறதும், அதோட விளைவா அவனுக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த கதையில திரு சுந்தர ராமசுவாமி அவர்கள். இப்போ நம்ம கதையை பார்ப்போமா? வாங்க. ஸ்டாம்ப் ஆல்பம். ராஜப்பாவோட புகழ் மங்கி போயிருச்சு. 3 நாட்களா நாகராஜனை சுத்தி கூட்டம். நாகராஜனுக்கு கர்வம் வந்துருச்சு அப்படின்னு ராஜப்பா எல்லா பசங்க கிட்டையும் சொன்னான். பசங்க ஆனா அதை ஒத்துக்கவே இல்லை. நாகராஜன் சிங்கப்பூர்ல இருந்து அவன் மாமா அனுப்பி வச்ச ஆல்பத்தை எல்லார்கிட்டையும் காட்டினான். பள்ளிக்கூடத்தோட காலையில முதல் மணி அடிக்கிற வரைக்கும் பையன்கள் எல்லாரும் நாகராஜனை சுத்தி நின்னுகிட்டு ஆல்பத்தை பார்த்தாங்க. மதியம் இடைவேளையிலையும் அவனை வச்சாங்க. கோஷ்டி கோஷ்டியா வீட்டுக்கு வந்தும் பார்த்துட்டு போனாங்க. பொறுமையா எல்லாருக்கும் காட்டுனா நாகராஜன். யாரும் ஆல்பத்தை தொடக்கூடாது, அது மட்டும்தான் அவனோட நிபந்தனை. அவனோட மடியில வச்சுக்கிட்டு ஒரு பக்கமா திருப்புவான். பசங்க பாத்துக்கணும். வகுப்புல இருந்த பெண்களுக்கும் நாகராஜனோட புது ஆல்பத்தை பார்க்கணும்னு ஒரே ஆசை. பெண்கள் சார்பா பார்வதி வந்து நாகராஜன் கிட்ட கேக்குறா. நாகராஜனும் ஆல்பத்துக்கு அட்டை போட்டு அவ கையில கொடுத்தான். எல்லா பெண்களும் பார்த்ததுக்கு பிறகு ஈவினிங் ஆல்பம் அவனோட கைக்கு வந்தது. இப்பெல்லாம் ராஜப்பாவோட ஆல்பத்தை பத்தி யாருமே பேசுறது இல்ல. அவனோட புகழ் மங்கித்தான் போயிருச்சு. ராஜப்பாவோட ஆல்பம் மாணவர்கள் வட்டாரத்துல ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது. தேனி தேன் சேர்க்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்பா சேர்த்து வச்சிருந்தான். இதை தவிர வேற எந்த விஷயத்திலயும் அவனுக்கு கவனம் இல்லை. காலையில 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்புனான்னா ஸ்டாம்ப் சேர்க்கிற பசங்க வீடெல்லாம் ஏறி இறங்குவான். 2 ஆஸ்திரேலியாவை கொடுத்துட்டு ஒரு பின்லாந்து வாங்குவான். 2 பாகிஸ்தான் வாங்கிக்கிட்டு ஒரு ரஷ்யா கொடுப்பான். ஈவினிங் வந்து புத்தகத்தை மூளையில எரிஞ்சிட்டு முறுக்க கையில வாங்கி அவனோட கால்சட்டை பையில அடைச்சுக்கிட்டு நின்னுகிட்டே காப்பியை குடிச்சிட்டு கிளம்பிடுவான். 4 மைல் தொலைவுல ஒரு பையன்கிட்ட கனடா இருக்கிறதா தகவல் வந்திருக்கும். முறுக்க கடிச்சுக்கிட்டே வயல்காட்டு வழியா குறுக்கு பாதையில ஓடுவான். அந்த பள்ளிக்கூடத்திலேயே அவனோட ஆல்பம் தான் பெரிய ஆல்பம். சிரஸ்தார் பையன் அவனோட ஆல்பத்தை 25 ரூபாய்க்கு விலைக்கு கேட்டான். பண கொழுப்பு. பணத்தை கொடுத்து ஆல்பத்தை விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சான். ராஜப்பா விடலையே, சுட சுட பதில் கொடுத்தான். உங்க வீட்டுல ஒரு அழகான குழந்தை இருக்கே, 30 ரூபாய் தரேன், விலைக்கு தாயேன் அப்படின்னு கேட்டான். கூடியிருந்த பசங்க எல்லாரும் கை தட்டி விசில் அடிச்சு ஆமோதிச்சாங்க. ஆனா இப்போ அவனோட ஆல்பத்தை பத்தி பேச்சே இல்லை. அது மட்டும் இல்ல, நாகராஜனோட ஆல்பத்தை பார்த்தவங்க எல்லாரும் அத ராஜப்பாவோட ஆல்பத்தோட கம்பேர் பண்ணி பேசுனாங்க. ராஜப்பாவோட ஆல்பத்தை தூக்கி அடிச்சிட்டதா சொன்னாங்க. ராஜப்பா நாகராஜனோட ஆல்பத்தை கேட்டு வாங்கி பார்க்கல. ஆனா மத்த பசங்க பாக்குறப்போ அந்த பக்கமே திரும்பாத மாதிரி பாவிச்சுக்கிட்டு ஓரக்கண்ணால பார்த்தான். உண்மையாவே நாகராஜனோட ஆல்பம் ரொம்ப அழகாதான் இருந்தது.
ராஜப்பாவோட ஆல்பத்தில் இருந்த ஸ்டாம்புகள் நாகராஜனோட ஆல்பத்துல இல்ல. எண்ணிக்கை கூட குறைவுதான். ஆனா அந்த ஆல்பமே அற்புதமா இருந்தது. அத கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம்தான். அந்த மாதிரி ஆல்பமே அந்த ஊர் கடைகள்ல கிடைக்காது. நாகராஜனோட ஆல்பத்துல முதல் பக்கத்துல முத்து முத்தான கையெழுத்துல அவனோட மாமா என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஏ.எஸ். நாகராஜன். வெட்கம் கெட்டு போய் இந்த ஆல்பத்தை யாரும் திருட வேண்டாம். மேலே எழுதியிருக்கும் பெயரை பார். இது என்னுடைய ஆல்பம். புல் பச்சை நிறமாக இருக்கும் வரை, தாமரை சிவப்பாக இருப்பது வரை, சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் அஸ்தமிப்பது வரை இந்த ஆல்பம் என்னுடையதுதான். என்ன மாதிரியான வசனங்கள் எழுதி அனுப்பியிருக்கார் பாருங்க. மத்த பசங்கள்லாம் இத அவங்களோட ஆல்பத்திலையும் எழுதிக்கிட்டாங்க. பெண்கள் கூட தங்களோட நோட் புத்தகத்திலையும் பாட புத்தகத்திலையும் எழுதிக்கிட்டாங்க. எதுக்குடா அவனை பார்த்து காப்பி அடிக்கணும், அடிச்சான் காப்பி அப்படின்னு மத்த பசங்க கிட்ட எல்லாம் கத்துனா ராஜப்பா. ஆனா ஒருத்தரும் பதில் பேசல. அவனோட முகத்தை மட்டும் இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட பொறுக்கல. போடா பொறாம பிடிச்ச பையலன்னு கத்துனா கிருஷ்ணன். எனக்கு எதுக்குடா பொறாம, அவனோட ஆல்பத்தை விட என்னோட ஆல்பம் பெருசுடா அப்படிங்கிறான் ராஜப்பா. அவங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாம்பு உங்ககிட்ட இருக்கா? இந்தோனேஷியா ஸ்டாம்பு ஒண்ணு போதுமே, கண்ணுல ஒத்திக்கடா அவன் ஸ்டாம்ப அப்படின்னா கிருஷ்ணன். என்கிட்ட இருக்க ஸ்டாம்பெல்லாம் அவங்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டான் பதிலுக்கு ராஜப்பா. அவங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாம்பு ஒண்ணு காட்டு பாப்போம் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாம்பு அவன் காட்டட்டும் பார்க்கலாம், 10 ரூபாய் பெட்டு அப்படின்னா ராஜப்பா ரொம்பவே கோவமா. உன்னோட ஆல்பம் குப்பைத்தொட்டி ஆல்பம்னு கத்துனா கிருஷ்ணன் பதிலுக்கு. எல்லா பசங்களும் உடனே குப்பைத்தொட்டி ஆல்பம் குப்பைத்தொட்டி ஆல்பம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட ஆல்பத்தை பத்தி இனிமே பேசி பலனில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ராஜப்பா. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த ஆல்பம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தபால் வந்து நாகராஜனை ஒரே நாள்ல ஹீரோவாக்கிடுச்சு. ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமை பசங்களுக்கு தெரியல. சொன்னாலும் அசடுகளுக்கு மண்டையில ஏறாது. ராஜப்பா ரொம்ப மனவேதனையோட குமஞ்சுகிட்டு இருந்தான். பள்ளிக்கூடம் போறதுக்கே அவனுக்கு பிடிக்கல. மத்த பசங்க முகத்துல விழிக்கிறதுக்கே வெட்கமா இருந்தது. வழக்கமா சனி ஞாயிறுகள்ல ஸ்டாம்ப் வேட்டைக்கு அலையாத அலைச்சல் அலையிறவன் இந்த தடவை வீட்டை விட்டு வெளியில தலை காட்டல. ஒரு நாள்ல ராஜப்பா அவனோட ஆல்பத்தை எத்தனை தடவை திரும்பி திரும்பி பாப்பாங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. நைட்டு படுத்துக்கிட்ட பிறகு திடீர்னு ஏதோ நினைச்சுக்கிட்டு ட்ரங்க் பெட்டியை திறந்து ஆல்பத்தை எடுத்து ஒரு புரட்டு புரட்டிட்டு தான் வருவான். ஆனா இந்த 2 நாட்களா அவன் ஆல்பத்தை வெளியில எடுக்கவே இல்லை. அவனுக்கு அந்த ஆல்பத்தை பார்க்கறதுக்கே எரிச்சலா இருந்தது. நாகராஜனோட ஆல்பத்தை பாக்குறப்போ தன்னோட ஆல்பம் வெறும் அப்பளக்கட்டுன்னு தான் அவனுக்கே தோணுது. அன்னைக்கு ஈவினிங் ராஜப்பா நாகராஜனோட வீடு தேடி போனான். அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இந்த அவமானத்தை அவனால ரொம்ப நாட்கள் தாங்கிக்க முடியாது. திடீர்னு ஒரு புது ஆல்பம் நாகராஜன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். ஸ்டாம்பு சேகரிக்கிறதுல உள்ள தந்திரங்கள் அவனுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் ஸ்டாம்ப் சேர்க்கிறவங்க மத்தியில என்ன மதிப்பு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியுமா என்ன? பெரிய ஸ்டாம்பு தான் ரொம்ப நல்ல ஸ்டாம்புன்னு நினைச்சிட்டு இருப்பான். இல்லைன்னா பெரிய நாட்டோட ஸ்டாம்பு தான் ரொம்ப மதிப்புள்ளதுன்னு எண்ணிட்டு இருப்பான். எப்படியும் அவன் அமெச்சூர் தானே. தங்கிட்ட இருக்கிற உதவாக்குற ஸ்டாம்புகள் சிலதை கொடுத்து மணியான ஸ்டாம்புகளை தட்டிட முடியாதா என்ன? எத்தனையோ பேருக்கு நாம சாத்தலையா? இதுல இருக்கிற தந்திரமோ மாயமோ கொஞ்சமா? நாகராஜன் எந்த மூளைக்கு? ராஜப்பா இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு நாகராஜன் வீட்டை போய் சேர்றான். அங்க அவங்க வீடு மாடிக்கு போறான். அடிக்கடி அங்க வர்ற பையன்தான் அப்படிங்கிறதுனால யாரும் அவனை ஒன்னும் சொல்லல. மாடியில போய் நாகராஜனோட மேஜைக்கு முன்னாடி உக்காந்தான். கொஞ்ச நேரம் போனதும் நாகராஜனோட தங்க காமாட்சி மாடிக்கு வந்தா. அண்ணா டவுனுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஆல்பத்தை பாத்தியா அப்படின்னு கேட்டா. அப்படின்னா ராஜப்பா. அழகான ஆல்பம் இல்லையா?
ஸ்கூல்ல வேற யாருக்கிட்டையும் இவ்வளவு பெரிய ஆல்பம் இல்லையாமே. அவ கேட்கவும், யார் சொன்னா அப்படிங்கிறான் இவன். அண்ணாதான் சொன்னான் அப்படின்னு சொல்றா காமாட்சி. சொன்னவளை பார்த்து, பெரிய ஆல்பம்னா என்ன? பார்க்க பெருசா இருக்கிறதா? அப்படி இருந்தா போதுமா? அவன் அப்படி கேட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்திருந்த காமாட்சி பிறகு கீழே இறங்கி போயிட்டா. ராஜப்பா மேஜையில கிடந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனோட கையு டிராயரோட பூட்டுல படுது. பூட்டை இழுத்து பார்த்தான். பூட்டிதான் இருந்தது. திறந்து பார்த்தா என்ன அப்படின்னு அவனுக்கு தோணுது. மேஜை மேல இருந்து சாவிய எடுத்தான். ஏணிப்படியோரம் போய் ஒரு தடவை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு சட்டுன்னு டிராயரை திறந்தான். மேலாகவே ஆல்பம் இருந்தது. முதல் பக்கத்தை திருப்புறான். அதுல எழுதியிருந்ததை வாசிக்கிறான். நெஞ்சு படக் படக்குன்னு அடிச்சுக்குது. ஒரு நிமிஷத்துல டிராயரை பூட்டினான். ஆல்பத்தை எடுத்து சட்டைக்குள்ள நிக்கர்ல செருகிக்கிட்டு கீழே இறங்கி வீட்டை பார்த்து ஓட்டமா ஓடுனான். நேரா வீட்டுக்குள்ள போய் புத்தக அலமாரிக்கு பின்னால ஆல்பத்தை மறைச்சு வச்சான். வாசல் பக்கம் வந்தான். உடம்பு பூராவும் அவனுக்கு கொதிக்கிற மாதிரி இருக்கு. தொண்டை உலர்ந்து போச்சு. முகத்துல ஜிவ்வு ஜிவ்வுன்னு ரத்தம் குத்துது. நைட்டு 8 மணிக்கு எதிர் வீட்டு அப்பு வந்தான். கையையும் தலையையும் ஆட்டிக்கிட்டு விஷயத்த சொன்னான். நாகராஜனோட ஸ்டாம்ப் ஆல்பத்தை காணலையாம். அவனும் நாகராஜனும் டவுனுக்கு போயிருந்தாங்களாம். திரும்பி வந்து பாக்குறப்போ ஆல்பம் மாயமா மறைஞ்சிருச்சான். ராஜப்பாவுக்கு ஒண்ணுமே பேச முடியல. அவனுக்கு அப்பு எப்படியாவது போனா போதும்னு இருக்குது. அப்பு போனதும் அறைக்குள்ள வந்தான். கதவை சாத்தினான். அலமாரிக்கு பின்னாடி இருந்து ஆல்பத்தை எடுத்தான். கையை விரைச்சு போன மாதிரி இருக்குது. ஜன்னல் வழியா யாராவது பார்த்துடுவாங்கன்னு பயந்து மறுபடியும் ஆல்பத்தை அலமாரிக்கு பின்னாடி திணிச்சான். நைட்டு சாப்பிடவே முடியல அவனால. வயிறு அவனுக்கு அடைச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. வீட்டுல உள்ள எல்லாரும் அவனோட முகத்தை பார்த்து என்னடா என்னடான்னு கேக்குறாங்க. தன்னோட முகம் பயங்கரமா கோணி இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. எப்படியாவது தூங்கிடுவோன்னு படுக்கையை விரிச்சு படுத்தான். ஆனா தூக்கம் வரல. தான் தூங்குறப்ப யாராவது அலமாரிக்கு பின்னாடி இருந்து ஆல்பத்தை பார்த்து எடுத்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு பயந்து ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து தலையணைக்கடியில வச்சுக்கிட்டான். நைட்டு எப்ப தூங்குனாங்கிறது அவனுக்கே தெரியாது. காலையில கண்ணு முழிச்ச பிறகு கூட தலையணைக்கு அடியில இருந்து அவனால ஆல்பத்தை எடுக்க முடியல. அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆல்பத்தோட பாய சுருட்டி அது மேல உட்காந்துக்கிட்டான். காலையில மறுபடியும் அப்பு வந்தான். அப்போதும் ராஜப்பா பாய் மேலதான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்பு நாகராஜன் வீட்டுக்கு காலையில போயிட்டு வந்திருந்தான். நீ நேத்து அவனோட வீட்டுக்கு போனியோ அப்படின்னு கேக்குறான் அப்பு. ராஜப்பாவுக்கு வயித்த கலக்குது. ஒரு தினுசா மண்டைய ஆட்டுனான். அதாவது அந்த மண்டைய ஆட்டினது எப்படின்னா எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமான்னும் இல்லாம இல்லேன்னும் இல்லாம. நாங்க வெளியில போன பிறகு நீ மட்டும்தான் அங்க வந்தேன்னு காமாட்சி சொன்னா அப்படின்னு சொல்றான் அப்பு. தன்னை சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ராஜப்பாவுக்கு. நேத்து ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் நாகராஜன் அழுதுகிட்டே இருக்கான். அவனோட அப்பா போலீஸுக்கு சொன்னாலும் சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னா அப்பு. ராஜப்பா அப்பயும் பேசாம இருந்தான். அவனோட அப்பாவுக்கு டிஎஸ்பி ஆபீஸ்ல தானே வேலை. அவர் விரல அசைச்சா போலீஸ் படையே திரண்டுரும் அப்படிங்கிறான் அப்பு. நல்ல வேலை, அப்புவை தேடி அவனோட தம்பி வந்தான். அதனால அப்பு போயிட்டான். ராஜப்பாவோட அப்பாவும் காலையில சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு சைக்கிள்ல ஆபீஸ் போயிட்டாரு. வாசல் கதவு சாத்தி இருந்தது. ராஜப்பா படுக்கையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே அசையாம உட்கார்ந்து இருந்தான். அப்போ வாசல் கதவை தட்டுற ஓசை கேட்டது. போலீஸ் போலீஸ் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் ராஜப்பா. வாசல் கதவுல உள்ள சங்கிலி மாட்டிருந்தது. வாசல் கதவை தட்டுற சத்தம் தொடர்ந்து கேட்டது. ராஜப்பா பாய்க்குள்ள இருந்து ஆல்பத்தை வெளியில எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஓடுனான். அங்க அவனால நிக்க முடியல. அலமாரிக்கு பின்னால ஆல்பத்தை திணிச்சான். சோதனை போட்டா அகப்பட்டுருமே
ஆல்பத்தை எடுத்து சட்டைக்குள்ள மறைச்ச மாதிரியே கீழே வந்தான். அப்பவும் வாசல் தட்டுற ஓசை கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. யாருடா பாரு, கதவை திறயேன், அம்மா உள்ள இருந்து கத்துனா. இன்னும் சில வினாடிகள்ல அம்மாவே வந்து திறந்துடுவா. ராஜப்பா பின்புறம் ஓடுனான். மடமடன்னு குளிக்கிற அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். வெந்நீர் அடுப்பு தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பட்டுன்னு ஆல்பத்தை அடுப்புல போட்டான். ஆல்பம் பத்தி எரிஞ்சுது. அவ்வளவும் மணிமணியான ஸ்டாம்புகள், எங்கேயும் கிடைக்காத ஸ்டாம்புகள். அவனை அறியாமலேயே அவனுக்கு கண்கள்ல நீர் துளிர்க்குது. அப்போ ஸ்நான அறைக்கு வெளியில அம்மாவோட குரல் கேட்டது. சட்டுன்னு குளிச்சுட்டு வாடா, உன்னை தேடி நாகராஜன் வந்திருக்கான் அப்படிங்கிறா அவனோட அம்மா. ராஜப்பா நிக்கரை கலட்டி ஸ்நான அறை கொடியில போட்டுட்டு ஈர துண்டை கட்டிக்கிட்டு வெளியில வந்தான். வீட்டுக்குள்ள வந்து புது சட்டையும் நிக்கரும் போட்டுக்கிட்டு மாடிக்கு போனான். நாகராஜன் நாற்காலியில உட்கார்ந்திருந்தான். ராஜப்பாவை பார்த்ததுமே, என் ஸ்டாம்ப் ஆல்பம் தொலைஞ்சு போச்சுடா அப்படின்னா ஈனமான குரல்ல. முகத்துல ரொம்ப வருத்தம். அழுது குளிச்சிருக்கிறாங்கிறத அவனோட கண்கள் சொல்லாம சொல்லுது. எங்கடா வச்ச அப்படின்னு கேட்டான் ராஜப்பா. டிராயர்ல பூட்டி வச்சிருந்ததா தான் ஞாபகம். டவுனுக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ காணல. நாகராஜன் கண்கள்ல இருந்து மறுபடியும் அருவி கொட்டுது. அவன் ராஜப்பா முகத்தை பாக்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டான். அழாதடா அழாதடான்னு தேற்றுனா ராஜப்பா. ராஜப்பா சமாதானம் சொல்ல சொல்ல மேல மேல பெருசா அழுதான் நாகராஜன். ராஜப்பா சட்டுன்னு கீழே போனான். ஒரு நிமிஷத்துக்குள்ள திரும்ப நாகராஜன் முன்னாடி வந்து நின்னான். அவனோட கையில அவனோட ஆல்பம் இருந்தது. நாகராஜா, இந்தா என்னோட ஆல்பம், இத நீயே வச்சுக்கோ, உனக்கே உனக்கு தான். என்ன அப்படி பாக்குற? விளையாட்டு இல்ல, உனக்கு தான், உனக்கே தான். சும்மா சொல்ற அப்படின்னா நாகராஜன். இல்லடா, உனக்கே தர்றேன், நிஜமா தான், உனக்கே உனக்கு, வச்சுக்கோ அப்படிங்கிறான் ராஜப்பா. ராஜப்பா தன்னோட ஸ்டாம்ப் ஆல்பத்தை கொடுக்கறதாவது நடக்கிறதா இதெல்லாம்? நாகராஜனால நம்பவே முடியல. ஆனா ராஜப்பா அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனோட குரல் கம்மிருச்சு. எனக்கு தந்துட்டா உனக்கு? எனக்கு வேண்டாம், ஒரு ஸ்டாம்பு கூட வேண்டாமா? நீ எப்படிடா ஸ்டாம்ப் இல்லாம இருப்ப அப்படின்னு நாகராஜன் கேட்கவும் ராஜப்பா கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்குது. ஏண்டா அழற? எனக்கு ஆல்பம் தர வேண்டாம், நீயே வச்சுக்கோ, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த ஆல்பம் அப்படிங்கிறான் நாகராஜன். இல்ல, நீயே வச்சுக்கோ, உனக்கே இருக்கட்டும், எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடு, போ போ அப்படின்னு ராஜப்பா அழுதுகிட்டே கத்துனான். நாகராஜனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்தான். சட்டையை தூக்கி கண்களை தொடச்சுக்கிட்டே பின்னாடியே இறங்கி வந்தான் ராஜப்பா. 2 பேரும் வாசல் படிக்கு வந்துட்டாங்க. நீ ஆல்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வீட்டுக்கு போகட்டுமா? படியில இறங்கின நாகராஜன் கேட்கவும், நாகராஜா அப்படின்னு கூப்பிட்டான் ராஜப்பா. நாகராஜன் திரும்பி பார்த்தான். அந்த ஆல்பத்தை கொண்டா, இன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு தடவை பூராத்தையும் பார்த்துட்டு காலையில உன் வீட்டுல கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னா ராஜப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பத்தை ராஜப்பா கிட்ட கொடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போனா நாகராஜன். ராஜப்பா மாடிக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு ஆல்பத்தை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஏங்கி ஏங்கி அழுதான். என்ன மாதிரி ஒரு கதை இது! தன்னோட ஆல்பத்தினால தான் ஹீரோவா இருந்த நிலைமை மாறி சிங்கப்பூர்ல இருந்து நாகராஜனுடைய மாமா அனுப்பின ஆல்பம் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு தானும் தன்னுடைய ஆல்பமும் சீந்துவார் இல்லாம போனதை பொறுத்துக்க முடியாத ராஜப்பா, அவன் போனது என்னமோ நாகராஜன் கிட்ட ஸ்டாம்பு பரிமாற்றம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் போன இடத்துல ஆள் இல்லாத ஆல்பம் மட்டும் இருக்க போக சின்ன பிள்ளைங்களுக்கே உரித்தான ஒரு மனநிலையில அந்த ஆல்பத்தை அவன் எடுத்துட்டு வந்துடுறான். அதோட பின்விளைவுகளை பத்தியோ தான் செய்யற காரியம் தப்பா ரைட்டாங்கிறத பத்தியோ அவன் யோசிக்கவே இல்லை. ஆனா அடுத்தடுத்து அவனே எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது அத்தனை அழகான ஒரு ஆல்பத்தை ஸ்டாம்புனா உயிரை விடுற ஒரு பையன் பயத்துல அத
நெருப்புல போட்டு எரிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. தான் செஞ்சது தப்புங்கிறத உணர்ந்ததோட இல்லாம, நாகராஜனுடைய இழப்பும் புரிஞ்சதுனால, தன்னுடைய அத்தனை நாள் உழைப்ப, தன்னோட ஸ்டாம்ப் புத்தகத்த, தான் உயிரா நினைக்கிற ஒரு விஷயத்த, தன்னோட தப்புக்கு பிராயச்சித்தமா நினைச்சானோ என்னமோ, அவனே நாகராஜனுக்கு குடுக்கறான். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த ஸ்டாம்ப் புத்தகத்த பிரிய மனசும் முடியல அவனுக்கு. ஒரே ஒரு நாளைக்கு குடுடா, நான் பாத்துட்டு தரேன்னு சொல்லி, தான் புத்தகத்த அவனுகிட்ட கேட்டு வாங்கி, கதவ சாத்திக்கிட்டு, விம்மி விம்மி அழறான்னு அவரு முடிச்சிருக்கிற அந்த அந்த இடம், அத்தன ஒரு ஆத்மார்த்தமா நம்மளோட மனச வந்து தாக்குது. இந்த கதையெல்லாம் படிக்கும்போது, நம்ம வந்து கஷ்டப்படாமயே, கதைய நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியுது. அந்த கேரக்டர்ஸ், அந்த அந்த சீன் அப்படி அப்படியே வருது. அத்தன அருமையான எழுத்துக்கள். இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.